ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டெட் எக்ஸாமில் முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் வந்தது தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சம்ஸை எப்படி சால்வ் பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ சம் 1 இதை ஒன்று எடுத்துட்டிங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, படத்தில் BOC ப்ளஸ் COA என்பது என்ன? விரிகோணமா, நேர்கோணமா, செங்கோணமா, குறுங்கோணமான்னு கேட்டுக்கோங்க. அப்போது BOCன்றது BOC இந்த ஆங்கிள் ரைட்டுங்களா? ஸோ இந்த ஆங்கிள் அண்ட் COA ரிமைனிங் இந்த ஆங்கிள். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது? ஒரு டோட்டல் ரவுண்ட் கிடைக்கிது. அப்போ டோட்டல் ரவுண்ட்னா டோட்டல் ஆங்கிள் என்னது? BOC ப்ளஸ் COA இது சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்கிது? BOA ஆங்கிள் கிடைக்கிது. ஸோ இது என்னது? ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் 180 டிகிரி ஈக்குவலாக இருக்குமான்னு இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இது நேர்கோணம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டாட்டின் நிரப்பு கோணத்தை காண்க. இப்போ இதோட நிரப்பு கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறது என்னதுன்னா, ஒரு பாயிண்டில் எக்ஸு ஒய் ஏ அப்படின்னு 4 கதிர்கள் போகுது. இதில் OA ஆங்கிள் 15 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. XOB ஆங்கிள் 70 டிகிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு முன்னாடி பார்த்த மாதிரி XOYயோட ஆங்கிள் டோட்டல் ஆங்கிள் எவ்வளவுன்னு தெரியும்? 180 டிகிரின்னு தெரியும். ஸோ அப்போ நமக்கு டோட்டல் ஆங்கிள் 180 டிகிரி வேணும்னா என்னென்ன ஆங்கிள் வேணும்? XOB ப்ளஸ் என்னது வேணும்? BOA ப்ளஸ் ஆங்கிள் AOY இது இருந்தால் மட்டும்தான் நமக்கு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் டோட்டலாக நமக்கு கிடச்சிரும். அது எவ்வளோனா 180 டிகிரி. ஸோ இவங்க கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா XOB 70 டிகிரி ப்ளஸ் இதுதான் X0 கொடுத்துருக்காங்க. we have to find. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா AOY இதோட ஆங்கிள் எவ்வளவு? 50 டிகிரி. ஸோ டோட்டல் 80 டிகிரி. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 120 டிகிரி ஈக்குவல் டு 80 ப்ளஸ் X0 தான் நமக்கு இங்கே வேல்யூ. ஸோ அப்போ X0ஓட வேல்யூ வரணும்னா என்ன பண்ணுவீங்க? 180 மைனஸ் 120. ஸோ X0ஓட வேல்யூ எவ்வளவு? 60 டிகிரி. ஸோ 60 டிகிரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பின்வரும் படத்தில் AD செங்குத்து OB எனில் ஆங்கிள் AOB ப்ளஸ் ஆங்கிள் COD வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. AD செங்குத்து OB, அதாவது AD பெர்பெண்டிகுலர் OB அப்படின்னு இருந்ததுன்னா எந்த ஆங்கிளோட வேல்யூ கேட்குறாங்கன்னா AOB இந்த ஆங்கிள் AOBன்ற இந்த ஆங்கிள். நெக்ஸ்ட்டு COD இந்த ஆங்கிள் இதோட ஆட் பண்ணால் அதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டு செங்குத்துன்னா ஒரு இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? 90 டிகிரின்னு சொல்லுவோம். ஸோ AOBன்றது நமக்கு எவ்வளோன்னு தெரியும்? ஆங்கிள் AOB நார்மலாக நமக்கு 90 டிகிரின்னு தெரியும். அதே மாதிரி இந்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா ஆங்கிள் DOB எவ்வளோ இருக்குது? DOB டோட்டலாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஃபுல்லாக 90 டிகிரி. அதில் அவங்க கொடுத்துருக்கிறது என்னது நமக்கு தெரிஞ்சுது? ஆங்கிள் BOC ப்ளஸ் ஆங்கிள் COD ஈக்குவல் டு 90 டிகிரி. புரிஞ்சுதுங்களா? BOCயையும் CODயையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு டோட்டலாக 90 டிகிரி கிடைக்கும். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. இப்போ BOCக்கு அவங்க 60 டிகிரி கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் இது நமக்கு தெரியாது.
சிஓடி வந்து தெரியாது. ஸோ அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா இப்போ சிஓடி வேணும் அப்படின்னா சிஓடி என்ன பண்ணுவீங்க, ஆங்கிள் வேணும்னா 90லேருந்து 30 மைனஸ் பண்ணுவீங்க. ஸோ 60 மைனஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 30. ஸோ அப்போ அவங்க கேட்டிருக்கிற ஆங்கிள் என்னது, ஆங்கிள் ஆஃப் ஏஓபி ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் சிஓடி. ஏஓபி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 90 டிகிரி ப்ளஸ் சேம் வே ஆங்கிள் ஆஃப் சிஓடி வந்து நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 30 டிகிரி. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா எவ்வளவு, 120 டிகிரி. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு ஏ. இதை மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2xன் மதிப்பை காண்க. படத்தில் 2xன் மதிப்பை காண்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டை ஓன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஓஏன்றது ஒரு கதிர், ஓபின்றது அனதர் கதிர், ஓசின்றது அனதர் கதிர். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஓபியை மட்டும் கன்சிடர் பண்ணிங்கன்னா எவ்வளோ இருக்கும், ஓபி அண்ட் ஓஏ இது எல்லாத்தையும் ஒரு ஆங்கிளாக கன்சிடர் பண்ணிங்கன்னா நேர்கோணமாக இருக்கும். ஸோ நேர்கோணமோட வேல்யூ நமக்கு எவ்வளவு, 180 டிகிரி. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ டோட்டலாக ஆங்கிள் ஏஓபியோட வேல்யூ நமக்கு எவ்வளவுனா 180 டிகிரி நமக்கு தெரியும். ஏன்னா நேர்கோணம், ஒரு நேர்கோணம் வந்து அதோட வேல்யூ ஆங்கிள் வந்து எப்போதுமே 180 டிகிரி இருக்கும். ஸோ அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளையும் இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு 180 டிகிரி. ஸோ 2xஐயும் ஆட் பண்ணோம் ப்ளஸ் 4xஐயும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரின்னு சொல்கிறோம். ஸோ 2xம் 4xஐயும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் 6x. 6x is equal to 180 டிகிரி. அப்போ எக்ஸோட வேல்யூ மட்டும் வேணும்னா 180 டிகிரி டிவைடட் பை 6. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 18 30 கிடைக்கும். அப்போது அவங்க வந்து 30 எக்ஸோட வேல்யூ மட்டும் நமக்கு 30ன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க 2xன் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2xனா 2 into x degree, that is equal to 2 into 30 degree, that is equal to 60 degree. ஸோ இப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்ன இருக்குது, பி 60 டிகிரி. இப்போ பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள படத்திலிருந்து எக்ஸ் அண்ட் ஒய்யின் மதிப்பை காண்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு குத்தெதிர் கோடுகள் மாதிரி இருக்குது. அதாவது ஒரு 2 லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகுது ஒரே ஒரு சென்டர் பாயிண்ட்டை வச்சு. ஸோ இதை மாதிரியும் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லைனா இந்த லைன், ஒரு லைன் இதை வந்து எல்லுன்னு எடுத்துக்கலாம், இது வந்து எம்முன்னு எடுத்துக்கலாம். இந்த லைன் எல் வந்துக்கு தனியாக ஒரு லைன் மட்டும் இருந்ததுன்னா அந்த லைனுக்கு நேர்கோணம் எவ்வளவு, 180 டிகிரி. இன்னொரு லைனை எடுத்துக்கிட்டால் அந்த லைனுக்கு நேர்கோணம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. ஸோ இதை வந்து 2 விதமாக நம்ம வந்து சால்வ் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஒன்று குத்தெதிர் கோணங்கள் சமம், அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் இருக்கிற கோணம் என்னது, ஒய் மைனஸ் 100, இது வந்து ஈக்குவல் பண்ணணும். அதே மாதிரி ஒய் இஸ் ஈக்குவல் டு 4x மைனஸ் 20, இதை மாதிரி போட்டு ஈக்குவலேட் பண்ணி ஆன்சர் எடுக்கலாம். இல்லைனா நம்ம வந்து ஒரே ஒரு லைன் மட்டும் எடுத்துக்கலாம். எல்ன்ற லைன் எடுத்துட்டிங்கன்னா இதுக்கு லைன் ட்ரா பண்ணால் என்ன ஒரு ஆங்கிள், ஒரு நேர்கோணமாக கன்சிடர் பண்ணோன்னா 180 டிகிரி நமக்கு தெரியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு அதை மாதிரி சால்வ் பண்ணுறேன். இப்போ எல்லுன்ற ஒரு லைனை மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த லைனுக்கு ஒரு நேர்கோணம் மட்டும் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ எப்படி 180 டிகிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல், அப்போ இங்கே ஒரு என்னு எடுத்துக்கிறேன், இது வந்து ஓன்னு எடுத்துக்கிறேன், ஒரு இது வேணுன்றதுனால. ஸோ நமக்கு டோட்டல் ஆங்கிள் 180 டிகிரி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்றுக்கு, அதாவது இந்த என்எல் அப்படின்ற லைனை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட கோணங்கள் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா என் சென்டர் பாயிண்ட் ஓன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா என்ஓபின்னு எடுத்துக்கலாம், என்ஓபிஓ ஓகேங்களா, ப்ளஸ் ஓபிஎல். இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி நமக்கு தெரியும். ஸோ இந்த ஆங்கிளையும் இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணால் டோட்டலாக ஒரு நேர்கோணம் கிடைக்கும், அது வந்து 180 டிகிரி. ஸோ அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒய் மைனஸ் 100 ப்ளஸ் ஒய் that is equal to 180 டிகிரி. அப்போது நமக்கு 2y is that equal to 180 டிகிரி. இந்த 100ல் நமக்கு ரைட் சைடு வரும்போது ப்ளஸ் 100ஆக மாறிடும். அப்புறம் நமக்கு ப்ளஸ் 100ஆக கிடைக்கும். அப்போ 2y is equal to 280. தென் y is equal to எவ்வளோ வரும், 280 டிவைடட் பை 2 அப்படின்னு வரும். ஸோ 2 டிவைடட் பை 2 நமக்கு எவ்வளோ வரும், 140 டிகிரி. ஓகேங்களா, இதை கேன்சல் பண்ணால் 140 டிகிரி கிடைக்கும். சரி, சேம் வே இந்த சைடு எடுத்துக்கோங்க. இந்த சைடு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு எடுத்துக்கலாம், இல்லை இந்த இதுக்கு நம்ம எக்ஸோட வேல்யூ தான் வேணும் இல்லையா. ஸோ அப்போ இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட ஆங்கிள்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னா
பிஎம் ப்ளஸ் எம்பிஎல் இது வந்து நமக்கு எவ்வளோனா 180 டிகிரி. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 4x மைனஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இதை ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி கிடைக்கும். அதே மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா இப்போ எக்ஸ் ப்ளஸ் 4xனால் 5x 20 அங்கே போயிடும். அப்போ 180 ப்ளஸ் 20 இது வந்து நமக்கு டோட்டல் 200. தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரணும் 200 டிவைடட் பை 5. ஸோ அப்படி போட்டிங்கன்னா 40. ஸோ எக்ஸோட வேல்யூ 40, ஒய்யோட வேல்யூ 140. அப்போ நமக்கு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பி. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் எதை மாதிரி போடலான்னு பார்த்தீங்கன்னா குத்தெதிர் கோணங்கள் சமம். குத்தெதிர் கோணங்கள்னால் என்ன சொன்னால் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எடுத்திங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 100. ஓகேங்களா. இப்போ இந்த நம்ம ஒய்யை வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா எக்ஸ் மைனஸ் ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 100. இது ஒன்று. நெக்ஸ்ட் எதை எடுத்துட்டிங்கன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸுக்கு 4x மைனஸ் 20 ஈக்குவல் டு ஒய்ன்னு இருக்குது. ஸோ இப்போ இது 4x அந்த ஒய்யை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி இந்த 20 அந்த சைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ப்ளஸ் 20 ஆகிடும். இது வந்து 2. ஓகேவா. இப்போ 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ 2 ஈக்குவேஷனையும் எடுத்து எழுதும்போது 4x மைனஸ் ஒய் மைனஸ் 100 4x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 20. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து செகண்ட் ஒன்றை வந்து மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து எக்ஸ் மைனஸ் 4xனால் மைனஸ் 3x. சேம் டைம் எக்ஸ் இது வந்து ஒய் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய். அப்போ என்னாகும் ஒய் வந்து கேன்சல் ஆகிடும். இப்போ ஒய் வந்து 0 ஆகிடும். ப்ளஸ் நெக்ஸ்ட் இருக்கிற வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 100 மைனஸ் 20. ஸோ மைனஸ் 120. இப்போ மைனஸ் 3x ஈக்குவல் டு மைனஸ் 120. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 120 பை மைனஸ் 3. ஸோ மைனஸ் மைனஸ் கெட் கேன்சல்டு. 120 பை 3 வந்து 40. இதை மாதிரி கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் அனதர் ஒன்றுக்கு போட்டிங்கன்னா 120 கிடைக்கும். இதை மாதிரியும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இருக்கிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா படத்தில் எக்ஸின் மதிப்பை காண்க. ஸோ அவங்க வந்து இந்த ஆங்கிள் நமக்கு கேட்டாங்க. இந்த ஆங்கிள் எவ்வளவு எக்ஸோட ஆங்கிள் வந்து எவ்வளவுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு எப்படி தெரியும்னா இரண்டுமே உங்களுக்கு வந்து ஒரு பேரலல் லைன்ஸ் இணைகோடுகள் அதை மாதிரி தெரியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம குறுக்கு வெட்டி பார்த்தோம் இல்லையா பேரலல் லைன்ஸில், அதே மாதிரி தான். அப்போ குறுக்கு வெட்டியில் உட்கோணங்களின் கோடுதல் வந்து நமக்கு 180 டிகிரின்னு தெரியும். ஸோ இது ஒரு பேரலல் லைனாக இருக்கும்போது இதை வந்து அவங்க லைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுவும் ஒரு பேரலல் லைன் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எல், இது வந்து எம்னு எடுத்துட்டிங்கன்னா இது ஒரு ரெண்டுமே பேரலல் லைன்ஸ். அதாவது எல் பேரலல் எம். ஓகேங்களா. இப்போ நம்ம சென்டரில் இன்னொரு லைன் வரைகிறோம். இந்த லைன் வந்து ஒரு பேரலல் லைன் தான். ஸோ இது என்னன்னு எடுத்துக்கிறீங்க. இப்போது இந்த லைனும் பேரலல் 3 லைன்ஸ் ஆர் பேரலல், மூணுமே பேரலல் லைனாக நமக்கு இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எல் பேரலல் என், அப்புறம் என் பேரலல் எல். ஓகேங்களா. இதுதான் பேரலல் லைன்ஸ். ஸோ இதுவும் பேரலல், இதுவும் பேரலல் எடுத்துட்டோம். இப்போ ரெண்டுமே பேரலல் லைன்ஸாக இருக்கும்போது நம்ம ஒரு பாயிண்டில் கட் பண்ணுறோம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது இதோட உட்கோணங்களின் கூடுதல் நமக்கு 180 டிகிரி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் பண்ணியிருக்கோங்க இல்லையா, ஸோ அதைப்படி பார்த்திங்கன்னா இது ஒரு ஆங்கிள், அப்புறம் இதோட இன்னொரு ஆங்கிள், ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி. அதாவது இது வேறு ஆங்கிள், இதை வேறு ஆங்கிள் எடுத்து நம்ம லைன் ட்ரா பண்ணி போட்டோம்னா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இது தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இன்னொன்று தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணோன்னா எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை வந்து நான் வந்து ஓன் எடுத்துக்கிறேன். ஸோ இதுலேருந்து நம்ம கன்சிடர் பண்ண போகிறது என்னென்னா உட்கோணங்களின் கூடுதல் வந்து நமக்கு 180 டிகிரி. அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எல் ஓ இங்கே வந்து பி கியூ ரெண்டு லைன் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா எல்பிஓ அதோட ஆங்கிளும் ப்ளஸ் இதோட ஆங்கிள் பிஓஎன் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 180 டிகிரி. ஓகேங்களா. ஸோ அது எப்படி பார்த்தீங்கன்னா 140 ப்ளஸ்
PON ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ PON வேல்யூ நமக்கு வேணும்னா 180 மைனஸ் 140 தட் இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு MQO ஆங்கிள் ப்ளஸ் இதையும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் அது வந்து QON இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் உட்கோணங்களின் கூடுதல். இந்த கோணத்தையும் இந்த உட்கோணங்களின் கூடுதல் நமக்கு எவ்வளவு 180 டிகிரி. ஸோ இது வந்து ஒரு 150 டிகிரி ப்ளஸ் இந்த ஆங்கிள் வந்து நமக்கு தெரியாது. ஸோ QON தட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு போடுறோம். ஸோ QON வேணும்னா 180 மைனஸ் 150 தட் இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. ஸோ ரெண்டையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு POQ தான் ஃபைனல். அதுதான் நமக்கு என்னென்னா எக்ஸோட வேல்யூ. POQ அதுதான் நமக்கு எக்ஸ் டோட்டல் வேல்யூ. அதோட வேல்யூ வேணுன்னா எது ரெண்டையும் எதெல்லாத்தையும் ஆட் பண்ணணும் PON அப்புறம் MP அதாவது QON இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆங்கிள் வந்து கிடச்சிரும். ஸோ ஆங்கிள் ஆஃப் PON ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் QON ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்க. ஸோ 40 ப்ளஸ் 30 தட் இஸ் ஈக்குவல் டு 70 டிகிரி. ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70 டிகிரி. இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி இதுதான் 70 டிகிரி. ஸோ இதை மாதிரி நான் வந்து சம்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் எக்ஸாம்பிள் சம்ஸ் நான் கொடுக்குறத ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் டவுட்ஸ் வந்து கேளுங்க. நான் வந்து சால்வ் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ.